பதிவுகள் மேற்கொள்ளப்படுவது சாதாரணமான விடயமாக இருந்தாலும் பதிவுகள் என்றாலே ஒரு சமூகம் அஞ்சுகின்ற நிலை இன்று காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் பதிவுகளின் போது அம்மக்கள் முகம் கொடுத்த நெருக்கடிகள் அதற்கு ஏதுவாக அமையலாம். இந்நிலையில் அண்மைய நாட்களிலும் வடக்கிலிருந்து வந்த மக்கள் தம்மை பதிந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தனர். இது அது குறித்த ஒரு பார்வை. 21ஆம் திகதி காலை 8 மணி கொழும்பு உட்பட மேல் மாகாணத்தின் பல பொது இடங்கள் இவ்வாறான பரபரப்பான தோற்றத்தினை வெளிப்படுத்தியது. ஏனெனில் கடந்த 5 வருடங்களுக்குள் யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் வன்னி மாவட்டங்களிலிருந்து மேல் மாகாணத்துக்கு வந்து தங்கியுள்ளவர்கள் தம்மை பதிந்து கொள்ளுமாறு பணிக்கப்பட்ட உத்தரவிற்கு அமையவே இவர்கள் இங்கு வருகின்றனர். கடந்த 18ஆம் திகதி இடம்பெற்ற பாதுகாப்பு தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்படி உத்தரவு போலீசாரினால் விடுக்கப்பட்டதோடு அதற்காக ஊடகங்களது பிரச்சார ஒத்துழைப்பும் கோரப்பட்டது. மேலும் அதன் போது இப்பதிவு நடவடிக்கைகள் குறித்து விளக்கமும் அளிக்கப்பட்டது. මේක තමයි සැලැස්ම. මේකට අපි උපයෝගී කරගන්නවා නීතියානුකූල භාවයෙන් යුතු පෝරමයක්. මම හිතනවා මේ පෝරම ඔක්කොම අපි අද තමුන්වන්සලාට එක එක දෙනවා. ඒ පෝරමය පමණයි ඒ පෝරමේ තියෙන දත්ත පමණයි අපි ලබා ගන්න. වෙන කිසිම දත්තයක් අපි ලබා ගන්නේ නැහැ. මොකද මේක නීතියානුකූල පෝරමයක්. රජයේ නීතිපති විසින් අනුමත කරලා තියෙන නීතියානුකූල ඩොකියුමන්ට් එකක්. ඒක නිසා කිසිවෙකුටත් ප්‍රශ්නයක් ඇතිවන්නේ නැහැ. எனினும் கொழும்பில் தமிழர்கள் கைது செய்யப்படுவதற்கு எதிராக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தாக்கல் செய்த வழக்கு தொடர்பில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தின் போது மக்களை மீண்டும் பதிவு செய்தமையானது சட்டத்திற்கு புறம்பானது எனவும் இதனால் தமிழ் மக்களது உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளன என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. எனினும் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரிவே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதனால் இதில் தவறேதும் இல்லை என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதே நேரம் சட்டமா அதிபர் தனது அதிகாரத்தின் அடிப்படையில் இதற்கு அனுமதி வழங்கியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் முன்வைத்த கருத்தை அவர் மறுத்ததோடு இது போலீசாரினது நடவடிக்கை அல்ல எனவும் இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டது. யுத்தத்தின் காரணமாகவும் மேலும் பல்வேறு தேவைகளுக்காகவும் பெரும்பாலான மக்கள் வடக்கிலிருந்து மேல் மாகாணத்துக்கு குறிப்பாக கொழும்புக்கு வருகின்றனர். இந்த நிலையில் கொழும்பை அண்டிய பிரதேசங்களில் அடிக்கடி இடம்பெறுகின்ற தாக்குதல்கள் காரணமாக முன்னெடுக்கப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஒரு அங்கமான போலீஸ் பதிவுகளுக்கு இம்மக்கள் முகம் கொடுக்கின்றனர். எனினும் இவ்வாறான செயற்பாடுகள் பெரும்பாலும் இம்மக்களால் சந்தேகத்துடனும் அச்சத்துடனுமேயே நோக்கப்படுகின்றன. எனினும் இப்பதிவு முறையானது அவர்களது எதிர்கால நலனுக்காக மாத்திரமே மேற்கொள்ளப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். අපි ඒ 21 වෙනිදා එම ක්‍රියාකලාපය ආරම්භ කළා ලේඛනගත කළා අපි ඒ ගොනු අපි බාරේ තබා ගන්නවා යම් කිසි අවස්ථාවක NGO සංවිධානයක් වෙන්නට පුළුවන් ආණ්ඩුවේ සංවිධානයක් වෙන්නට පුළුවන් රජය වෙන්නට පුළුවන් ඒ අය අපෙන් තොරතුරු ඉල්ලුවොත් අපිට එතකොට කියන්නට ලේසි වෙනවා අපේ පොලිස් කොට්ටාසක 25000ක් ඉන්නවා අපිට මේ අයගේ පහසුකම් සුබ සාධන කටයුතු සහ නොඑක් විදිහේ ආධාර උපකාර කරන්න පුළුවන්. මොකද පාස්පෝර්ට් ලබා ගැනීමේ කටයුතු, එයාලගේ රැකියාවල කටයුතු, එවැනි සියලුම දේට අපිට පොලිසියෙන් අපි දැන් අපේ නවතම වැඩපිළිවෙල අනුව ඉදිරියට ගෙන යන්න බලාපොරොත්තු වෙන වැඩපිළිවෙල අනුව අපිට පුළුවන්කමක් තියෙනවා එම අයට උදව් උපකාර කරන්න. கம்பஹா, கொழும்பு மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய 108 நிலையங்களில் இடம்பெற்ற இப்பதிவுகளின் போது 10,820 குடும்பங்களைச் சேர்ந்த 37,300 பேர் பதியப்பட்டுள்ளதாகவும் அதில் 2,241 பேர் புதிதாக உள்ளடங்குவதாகவும் பாதுகாப்புக்கான ஊடக மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இத்தினத்தில் பதிவுகளை மேற்கொள்ள பெரும்பாலான தமிழ் மக்கள் வருகை தந்திருந்ததோடு சில முஸ்லிம்களையும் காணக்கூடியதாக இருந்தது. இப்பதிவு குறித்து இம்மக்கள் இவ்வாறான கருத்தினை வெளிப்படுத்துகின்றனர். ஒரு போலீஸ்க்கு ஒருக்கா கூப்பிடுவினோம், போலீஸால வந்து விசாரிப்பினோம். அது எங்களுக்கு மன உளைச்சல் தான் கூட தான் இருக்கு. ஏற்கனவே மனதால் பாதிக்கப்பட்ட மக்கள் திரும்ப மனதால திரும்ப பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அவே தங்களோட பாதுகாப்புக்காக பதியினம். அதால எங்களுக்கு பெரிய சிரமம் மட்டும் இல்லை, ஆனால் சின்னாக்களோட அலையிறது சரியான கஷ்டமாக இருக்குது. எல்லா இடம் பதிஞ்சு கொள்வது தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் பாதுகாப்பு கூட. ஏனென்றால் திடீர்னு வீடுகளை செக் பண்ணுறவுடன் நாங்கள் அந்த பதிவு முறைகளை காண்பித்து எங்களை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். பதிவில்லாததுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் வேணும். அப்போ அவங்க எந்த மாதிரி தொந்தரவும் பண்ணமில்லை.
அவங்க வந்து சொல்லுவாங்க வந்து இப்போ எங்கிட்ட பாதுகாப்பு நாங்கள் செய்யணும் சொல்லியே வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அது மாதிரி அவங்க ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்க கேட்டு அவங்க எல்லாம் பகிர்ந்து எடுத்துட்டாங்க. எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நல்லதாக தான் அனுசரிச்சவே சின்னாக்களும் கூடுதலாக வச்சிருக்கிறார்களும் கூடுதலாக முன்னுக்கு எடுத்து பதினம் மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறேன். அப்படி ஒரு அவசரம் இல்லை எங்களுக்கு. மக்களோட புழங்குறவு நல்ல முறையாக புழங்கிக் கொள்கிறார்கள். ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து இருத்தி விவரங்கள் ஏன் வந்த நீங்கள் என்னத்துக்காக தங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நாங்கள் இங்கே நிரந்தரமாக இருக்கிறோம், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வீடில் இங்கே இருக்குன்னு சொன்னால் அவர்களே அந்த விவரங்களை கேட்கிறார்கள். எந்தவொரு சட்ட ரீதியான செயற்பாட்டிற்கும் ஆதாரபூர்வமான பதிவுகள் தேவை என்பது மறுப்பதற்கில்லை. எனினும் அவைகள் எந்தவொரு மக்கள் குழுவிற்கும் பாதிப்பில்லா வண்ணம் மேற்கொள்ளப்படுகின்ற போது அது மக்களிடையே அச்சத்தினையும் வீணான சந்தேகங்களையும் தோற்றுவிக்க வாய்ப்பில்லை என்பதையே இவர்களது கருத்துக்கள் புலப்படுத்துகின்றன. அகதி முகாமிலிருந்தும் அகதிகளாக மன அமைதியும் யோகாசனமும்.